ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ என்னென்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னதுன்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, பெரிய சேஞ்சஸ் இல்லை, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க ஒன்றா. திரும்ப எந்தெந்த கொஷின்லேருந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்போம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அட்வான்டேஜாகவே எடுத்துக்கலாம். சரியா, அதாவது இப்படி 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அதாவது தேவைப்படுற விஷயங்கள் நல்ல இப்போ எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எக்கனாமிக்கு யூனிட் 9 இப்போ இங்கே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து எப்படின்னா நம்ம ஒரே டைமில் வந்து ரெண்டையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அப்படி தான் இருந்தது. இப்போ யூனிட் 9க்குன்னு நம்ம தனியாக அந்த சிலபஸ் எடுத்து திரும்பவும் அதே உட்காந்து படித்தா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து யூனிட் 8 யூனிட் 9ஐயும் எக்கனாமியும் மெர்ஜ் பண்ணதுனால நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. திரும்ப யூனிட் 8 வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி தனியாக இருந்தது, அது வந்து இப்போ திரும்பவும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கொஸ்டின் வெயிட்டேஜஸ் வந்து கூடுது. திரும்ப தமிழில் தான் மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நிர்வாகங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது ரிலேட்டடாக வந்து தான் நாங்கள் இனிமேல் கொஷின் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதாவது அவங்க ஒரு ஜாபில் போய் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும், அங்கே எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா தான் நாங்கள் வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ண போகிறோம்னு டிஎன்பிசியை வந்து அவங்க ஆஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே போயிட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் பண்ணியிருக்காங்க, எது ஆட் பண்ணியிருக்காங்க, எது ரிமூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, இதுக்கு முன்னாடி நிறையா அகாடமி எல்லாரும் வீடியோ போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சார்பாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இப்போ அடுத்து வந்து ப்ரிப்பரேஷனை எப்படி கொண்டு போகணும், நம்ம இது வரைக்கும் பண்ணது வேஸ்ட்டாக அதை அப்படிலாம் படித்தது எனக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ வந்து அது வேஸ்ட் இல்லாமல் அதை வந்து நம்ம எப்படி வேஸ்ட் ஆகாமல் அதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணணும். நிறைய பேர் சொல்கிறாங்க பாரதியார்லாம் சிலபஸே இல்லை அப்படிங்காங்க. நிறையா கமெண்ட் செக்ஷன் நிறையா வேறு வீடியோஸில் சிலபஸ் அனலைசிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நிறையா பாரதியாரே சிலபஸில் இல்லைங்க, பாரதியார் அப்போ அவங்கள எப்படி இன்டெரக்டாக எடுப்பாங்க, ஏன்னா அது என்னது பாரதிதாசன் இல்லாத சிலபஸுங்கிறது வந்து அது வந்து எப்படி சொல்ல, அது அவங்க கொஷின் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா. ஏன்னா அவங்கள பற்றி பாரதிதாசனை பற்றி நீங்கள் 6th to 10th புக்கை பற்றி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லா லெசனுக்கு பின்னாடி எப்படியாவது ஒரு பாரதியார் கூட்டு இருக்கும், இல்லாட்டா ஒரு பாரதிதாசன் கூட்டு இருக்கும், எப்படியாவது ஒரு இடத்துல இருக்கும். சரியா, ஒரு நுழைமுள்ள கொடுத்துருப்பாங்க, புக்குக்கு பின்னாடி தனியாக கண்டு கொடுத்துருப்பாங்க, இடையில வரிகளாக வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. இப்படி வந்து பாரதியாரை வந்து நம்ம அங்கங்கேருந்து அதை தள்ளியே வைக்க முடியாது, பாரதிதாசன்லாம். ஸோ அதை வந்து எப்படி இவங்க பண்ண போகிறாங்க இப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். சரி, வந்து நம்ம ரொம்ப பேச வேண்டாம், டேரெக்டாக வீடியோ கொடுப்போம். ஏன்னா எல்லோரும் இப்போ இதை வந்து கண்ட மாதிரிக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சில பேர்லாம் கரண்ட் அஃபேர்ஸே கொடுக்கலங்காங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு யூனிட்டோட லாஸ்ட் லைன்லையுமே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம ரொம்ப பேசணும், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து புதுசாக இந்த நியூ சிலபஸ்க்கு ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வரும். ஓகேவா, ஆல்ரெடி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நியூவாக தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரே ஆள் தான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸ்லைட் ரெடி பண்ணணும், திரும்ப டீச் பண்ணணும், திரும்ப அதை போய் எடிட் பண்ணணும், இப்படி எல்லாமே நியூ சேனல்னால எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த லெவலில் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பையாக தான் வீடியோஸ் வரும். ஆனால் நான் டெய்லி எப்படியாவது ஒரு ஷார்ட்ஸு, அந்த ஒரு லென்த் வீடியோ இப்படி எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரெண்டு ஷார்ட்ஸு ஒரு லென்த் வீடியோ எப்படியாவது கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து நம்ம உள்ள போயிடலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து என்னென்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. சரியா, அதுக்கு என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா, இது வந்து என்னென்னா ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். கன்சிஸ்டிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். திரும்ப ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது வந்து 25 கொஷின் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங், அதாவது கம் ஸ்கோரிங்னா எப்படி சொல்ல, எலிஜிபிலிட்டி தான், எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங். அதாவது எலிஜிபிலிட்டியும் ஆகணும், நீங்கள் அதில் அந்த மார்க்கை வந்து ஸ்கோருக்கும் எடுத்துக்கிடுவாங்க. அப்படிங்கிறதான் வந்து எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து ஏதோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக நினைக்காதீங்க, அது அவ்வளோதான். சரியா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 75 கொஷின் கேட்பாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா, ஃபஸ்ட் யூனிட்டாக இவங்க வந்து இப்போ நியூ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ஓன்லியும் ஜென்ரல் சயின்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ நியூவில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் தான் இருக்குது. சரியா, இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 5 கொஷின் தான் கேட்போம்னு இருக்காங்க. சரியா, நம்ம இவ்வளோ சிலபஸும் முதல்ல இவ்வளோ சிலபஸ் தான் இருந்துச்சு. அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது. போன குரூப் 4லலாம் 9 10 கொஷின் கேட்டிருந்தாங்க. சரியா, ஸோ அப்படிங்கப்போ வந்து நம்ம இது வந்து பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ண லெவலாக ஆனது. சரியா, அந்த சயின்ஸு 10 கொஷின்ங்கிறப்போ வந்து நம்ம ஜிஎஸ்ஸை விட்டு அதை தள்ளியே வைக்க முடியாது அப்படிங்கிற நிலமையில தான். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 6 கொஷினாவது நம்ம கரெக்டாக அடிச்சே ஆகணும், போஸ்டிங் ஆகணும், அந்த நிலமை இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் 5 கொஷின் தான் நாங்களே கேட்போம்ட்டாங்க. ஸோ அந்த 5 கொஷின்னா நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, இந்த
எல்லாரும் வந்து சொல்கிற ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆசிட்ஸ் அண்ட் பேஸ் சால்ட் இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும்னு எல்லா அகடமிக்காரங்களும் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் டிஎன்பிசி படிக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். சரியா, அதை வந்து எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் வருமா, அந்த 5ல் 1 வந்துருச்சு. திரும்ப அடுத்து வந்து ஹியூமன் டிசீசஸ், இதுலேருந்து ஒரு கொஷின் வருமா, வந்துருச்சு. சரியா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், 2 கொஷின் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. திரும்ப வேறு என்ன சொல்ல, வேறு இதாக இருக்கா, மோஷன் ஃபோர்ஸ், அதான் நேச்சர் ஆஃப் மோஷன் ஃபோர்ஸு ப்ரெஷர் எனர்ஜி, அதாவது அந்த நியூட்டன்ஸ் லா ஃபோர்ஸு அதிலேருந்து எப்படி ஒரு கொஷின் வரும்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அது ஒன்று வந்துருச்சு. சரியா, இன்னும் 2 கொஷினை தான் நம்ம அவங்க இங்கேருந்து எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போமே நம்ம 3 கொஷினை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை தான் ரெகுலராக கேட்காங்க. வேறு அவங்களாம் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது வந்து என்ன சயின்டிஃபிக் டெம்பராக அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால் கேட்பாங்க. அது ஒன்று இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்னால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. போன டே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 1 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 கேட்டிருந்தாங்க. அந்த ஏதோ ஒரு அதாவது இது பாக்டீரியா ஃபங்கஸோ ஏதோ ஒன்று கொடுத்து அதை வந்து ரீசனாக எந்த அந்த பாக்டீரியாவோட நேம் ஏதோ கேட்டிருந்தாங்க. பாக்டீரியா ஃபங்கஸோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதோட ரீசன் நேம் என்னென்னு கேட்டிருந்தாங்க. சரியா, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர் கேட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்லேருந்து ஒன்று இப்போ 4 கொஷின் அவுட் பண்ணியாச்சா. மிச்சம் ஒரு கொஷினுக்கு அவங்க எங்கேருந்து எடுக்காங்கன்னு தெரியல. மிச்சம் ஒரு கொஷினுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம், அவங்க இந்த வாட்டி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால இந்த இதுலேருந்துலாம் கேட்காம வேறு எல்லாத்துலேருந்து கேட்க போகிறாங்களான்னு பார்ப்போம். இன்னும் இதுலேயுமே சயின்ஸ்லேயுமே நிறைய இந்த ஜெனட்டிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுலேருந்தும் கொஷின்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேவா, திரும்ப இங்கே ஃபெர்டிலைசர்ஸ்னு இருக்குது. இது பெஸ்டிசைட்ஸ், மெட்ராலஜி, இதுலேருந்துமே கொஷின்ஸ் வந்திருக்கு. சரியா, ஸோ வந்து நம்ம ஓரளவே கணிக்க முடியுது. சரியா, குறிப்பிட்டதை படிச்சுட்டு போனாலே போதும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸை டச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் திரும்ப படிச்சுட்டு போனாலே 5 கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பெரிய இது பண்ண வேணாம். சரியா, ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிற விஷயம் இங்கே கவர் ஆகுது. யாரோ சொன்னாங்களே கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதே கொடுக்கல அப்படின்னு. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அது வந்து எல்லா இதுலேயுமே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமோ அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, திரும்ப அடுத்து வந்து ஜாகிரஃபி. அடுத்து வந்து நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு படிப்போம், ஆனால் மறந்துடும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா எல்லாம் டேட்டாவாக இருக்கும். எப்படி ஷார்ட்கட் போட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வேண்டி வைக்கிறாங்க மாதிரி தான் இந்த ஜாகிரஃபி சப்ஜெக்ட். இதை பற்றி சொல்லணும்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி சொல்லணும்னா நம்ம படிக்க டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே டேட்டா தான். இப்போ ஒரு வெஸ்ட் பெங்காலில் எந்த விஷயம் ஆரம்பித்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்னா அது வந்து என்னது, அது வந்து எல்லோரும் வெஸ்ட் பெங்காலில் ஜூட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. அது வந்து எல்லாருக்குமே வெஸ்ட் பெங்காலில் ஜூட் அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, நம்ம இதில் வந்து எந்த கான்செப்ட் எதுவுமே வச்சு இது பண்ண முடியாது. கான்செப்ட் புரியணும்னா அந்த ஃபஸ்ட் லெசன் மட்டும்தான் அதில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும். வேறு எல்லாத்துலேயுமே டேட்டா தான். அதுலேயுமே முக்கால்வாசி டேட்டா. அந்த கொஞ்சம் கான்செப்ட்டுங்கிறது வந்து என்னென்னா அந்த மவுண்டெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது என்னது இது அது வந்து ஐலண்ட்ஸ் எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் கான்செப்டுக்குள்ளேயும் டேட்டா இருக்கும். அதே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதே சிலபஸ் தான், ஆனால் வந்து கொஷின் மட்டும் 5 கொஷின் தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து இதுலேயுமே வந்து நம்ம அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது அந்த ஃபஸ்ட் லெசன் இருக்கும் 10th புக்கில் ஃபஸ்ட் லெசன், அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். மான்சூன், ரெயின்ஃபால், வெதரு, கிளைமேட்டு, திரும்ப வாட்டர் ரிசோர்ஸஸ், திரும்ப சாயில், மினரல்ஸு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், திரும்ப ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃபு, இதெல்லாம் அதே தான். அந்த 10th இருக்க 5 லெசன் தான் வழக்கம் போல். சரியா, அந்த 5 பிறகு திரும்ப தமிழ்நாடு ஜாகிரஃபி 2 இருக்கும், 7 லெசன். சரியா, தமிழ்நாடு ஜாகிரஃபி வந்து பாதி இது வந்து யூனிட் 9ல் கவர் ஆகும். சரியா, அதையும் வந்து பார்த்துக்குவோம். ஸோ அந்த 7 லெசனையும் திரும்பவும் படிச்சிருங்க. அவ்வளோதான், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 7 லெசன் படித்தா ஒரு 5 கொஷின், மினிமம் 4 கொஷின். இதுலேயும் கடைசியாக கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க தனியாக கொடுக்காம எல்லாத்தையும் பின்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வரும். சரியா, ஸோ வந்து இதை வந்து அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, இதுவுமே அந்த 7 லெசன் தான், வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. வேறு அந்த எக்ஸ்ட்ராவாகவும் பார்க்கணும்னா அந்த ட்ரைப்ஸை பற்றி கேட்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம். அது வந்து 12th புக்கில் இருக்கும். சரியா, அதில் கொஞ்சம் பேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் அதில் பார்க்க தாண்டி இந்த தமிழ்நாடு ட்ரைப்ஸ்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிட்டாலே நீங்கள் ஓரளவு அதை ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி கூட போட்டுடலாம். ஆனால் அந்த ட்ரைப் லெசனை பார்த்துக்கோங்க. சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்கணும். ஆனால் அது அங்கே மட்டும்தான் இருக்குது. அதனால் அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க, வேறு வழி இல்லாமல். திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மெர்ஜ் பண்ணுற போர்ஷனுக்கு வருவோமா. மெர்ஜ் பண்ணுற போர்ஷனு அடிச்சுக்கணும், உங்களுக்கு தெரியாது. மெர்ஜ் பண்ணுற போர்ஷனில் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியாவையும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய காமெடி. சரியா, இது வந்து என்னென்னா அதை ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸு, டெல்லி சுல்தானஸ், முகல்ஸு, மராத்தாஸு, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சரியா, திரும்ப நேஷனல் ரெனியன்ஸு, ஏலியஸ் அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷரோடு இந்த புலித்தேவர், வேறு கட்டபொம்மன்லாம் படிப்போம்ல அந்த இது. திரும்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இது வந்து ஐஎன்எம் போயிட்டாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், திரும்ப எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், அம்பேத்கர், பகத்சிங். அதாவது அவங்க அந்த
ஒரு ஆர்டரில் வரும் தெரியுமா, அந்த 10th புக்கில் அதை வந்து அப்படியே இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க சரியா, சிலபஸாக. பாரதியார், விவேகானந்தர், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி ரெட்டி, மூலவர் ராமலிங்கம் அண்ட் அதர் லீடர்ஸ் சரியா. இது நமக்கு நல்லா தெரியும். அந்த 10th புக்கில் ஒரு 7 லெசன் இருக்கும் சரியா. அந்த நேஷ்னல் ரெனேசன்ஸ் அந்த இதுலேருந்து அதான் இந்த சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸில் வந்து ஆரம்பிக்கும் சரியா. ஆனால் சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸை வந்து இதில் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்கே சேர்த்துருக்காங்கன்னா பின்னாடி சேர்த்துருப்பாங்க சரியா. ஆனால் அதுலேருந்துமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே முத்துலட்சுமி அம்மையார், பெரியார், அதாவது தமிழ்நாடு சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே அந்த ராஜா ராம்மோகன் ராய் அவங்கள பற்றிலாம் படிப்போம்ல, அதை வந்து என்னென்னா பின்னாடி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரியா. அந்த யூனிட் 9 ஆனால் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அவங்கள பற்றி எதுவுமே கொடுக்கல. ஆனால் அதை பற்றி நம்ம படிக்காமல் எப்படி விட முடியும். இப்போ என்னோடய கணக்குப்படி பார்த்தா அந்த 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 டாப்பிக்கே ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இந்த எப்படி சொல்ல, அந்த ராஜா ராம்மோகன் ராய், திரும்ப தபேந்திரநாத் தாகூர் அப்படின்லாம் வரும்ல, திரும்ப கேசவ் சந்திர சென், இவங்களோடதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அந்த டாபிக் கீழே அவங்கள கொண்டு வந்துடுவாங்களா இல்லை. ஏன்னா அந்த டாபிக் கீழே வந்து ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்னால் நம்ம ஃபுல்லாக வந்து அது எல்லாருமே தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை தான் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சுதந்திர போராட்டமே தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சது, அதுவும் ஒரு உண்மையான விஷயந்தான். திரும்ப இப்போ வந்து அதை வந்து இவங்க இதில் ஆட் பண்ணுவாங்களா இல்லாட்டா எப்படின்னு தெரில சரியா. ஏன்னா வந்து அவங்க இதில் பற்றி அந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து எதுவுமே கொடுக்கல சரியா. அது பழைய சிலபஸில் கொடுத்துருப்பாங்களான்னா அது வந்து நம்ம கன்ஃபார்ம் இந்த பழைய சிலபஸ்லேயுமே வந்து அந்த அவங்க அந்த அது என்னது சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அவங்க அந்த நேஷ்னல் ரினைசன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தைக்கிலேயே வந்து அந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துருந்தாங்க. அதாவது தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா எப்படி சொல்ல, தேசியம் அதாவது இந்த ராஜா காலகட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எப்படி போனது, பிரிட்டிஷ் மூலமாக வந்து நம்ம போடுது. ஃபஸ்ட் வந்து நம்மளை அரசர்கள் தான் ஆண்டு வந்தாங்க, திரும்ப அடுத்து பிரிட்டிஷ் வந்து ஆண்டாங்க. அவங்கள்ட்டருந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து அடுத்த நம்ம கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போனது வந்து அந்த பேர் அந்த சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். அவங்க அந்த இதுலேருந்து ராஜா ராம்மோகன் ராய், திரும்ப வேறு அவங்க பேர் ஆரிய சமாஜ நிபுணர் பேர் சுவாமி தயானந்த சரஸ்வதி இவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ வந்து அந்த நேஷ்னல் ரெனேசன்ஸுங்கிறது வந்து அந்த அவங்க எல்லாத்தையுமே கடந்து அப்புறம் தாத்தாபாய் நவரோஜியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து கடந்து வந்துடும், அந்த இது டாபிக் கீழே வந்துடும். ஸோ அதனால் வந்து அதையுமே பார்த்துக்கோங்க சரியா. எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது வந்து போன சிலபஸ்லையுமே அதை வந்து அவங்க அப்படி கொடுக்கல, டேரெக்டாக அதை மென்ஷன் பண்ணல. ஆனால் அது வந்து அந்த 10th புக்கில் அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக எது இருந்தாலுமே வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து என்னென்னா வேறு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன்ஸ் இன் தமிழ்நாடு அதை பார்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு தெரியும். இந்த அதை அவங்க தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து மொத்தமாக சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன்ஸ்னால் நம்ம சுதந்திர போராட்டம், திரும்ப அதுக்கடுத்து இந்த பெரியார், மூவேந்தர் ராமமிர்தம் அம்மையார், திரும்ப அன்னை பெசன்ட் அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பற்றி அந்த இதில் இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் 10th புக்கில் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க சரியா. திரும்ப அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், அது வந்து நமக்கு தெரியும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸு, திரும்ப லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா ஆஸ் அ செக்குலர் ஸ்டேட் சரியா. இதெல்லாமே வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா அந்த நீங்கள் எல்லாம் படிக்கிங்களோ அதுலேயே வந்து இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும் ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் இந்த கடைசி கொடுத்துருக்க லைன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருசு இது பண்ணிக்கிற வேணால் அது நீங்கள் படிக்கிறதுலேயே வந்து எல்லாமே கவர் ஆகிடும் ஓகேவா. அது இந்த 10th 11th 12th புக்கில் படிக்குமா, அது 11th 12th ஹிஸ்ட்ரி புக்கு, ஜாகிரஃபி புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கு, இது ஹிஸ்ட்ரி புக்கு தான். அதில் படிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இதை கவர் ஆகிடும் ஓகேவா. இதுக்கு வந்து என்னென்னா 10th 11th 12th அதே பழைய புக்கு தான். ஸோ அதே பழைய புக்கு மீன்ஸ் பழைய சிலபஸில் இருந்த அதே நம்ம அந்த இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற நியூ புக்கு கவர்மெண்ட்லேருந்து அதை படித்தாலே போதும் சரியா. ஜிஎஸ்க்கு பொறுத்தவரை அது என்னது 10th வந்து சோஷியல் சயின்ஸ் புக்குன்னு சொல்லுவோம், 11th வந்து ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி சரியா. இதில் வந்து லெசன்ஸ் டிகோடிங் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேவா. திரும்ப இப்போதைக்கு வந்து இது மட்டும் போதும் ஓகேவா. இது என்னென்னு ஒரு அவுட்லைன் தான் சொல்லுது, அதே பழைய சிலபஸ் தான் இருக்குது. இதை ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சரியா. அந்த டெல்லி சுல்தான்ஸு அதெல்லாம் வந்து நம்ம இங்கேயே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க சரியா. அதனால் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது சரி. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதாவது பாமினி, இதில் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பாமினி கிங்டம், விஜயநகர எம்பையர், திரும்ப அதுக்கடுத்து வந்து இந்த ராஷ்டிரகூடாஸ் அவங்களெலாம் பற்றி எல்லாமே வந்து கொஞ்சம் மொத்தமாக பார்த்துக்கோங்க சரியா. இப்போ குரூப் 2லன்னா அதை தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து இதில் வந்து அப்படியே சேர்த்தே கொடுத்துட்டாங்க சரி. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரினா அதில் எல்லாமே அடங்கும் ஓகேவா. இவங்க தனித்தனியாக மென்ஷன் பண்ணலாம் அவ்வளோதான் சரியா. அதனால் நீங்கள் வந்து அதையுமே பார்த்துக்கோங்க. இதில் வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு
எத்தனை கொஷினு மொத்தம் இது வந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க சரியா. மேக்ஸிமம் ஐஎன்எம்மில் 5 ஹிஸ்ட்ரியில் 5 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க ரெண்டையும் சேர்த்து 10 கொஷின் தான் ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் பாலிட்டி. பொழுதனைக்கு இந்த புக்கு தான், அது ஃபுல்லாக அந்த புக்கை வச்சு தான் சுற்றிட்டு அலைவோம் ஓகேவா. அதை வந்து எப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதில் வந்து சிலபஸ்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை சரியா. திரும்ப இதில் அவங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் தான் வெயிட்டேஜ் அதிகம் சரியா. எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் தனியாக யூனிட் 8ன்னு நம்ம படித்தோமா, அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்க வந்து பாலிட்டி தான் சரியா. இதெல்லாம் வந்து நம்மளை ஈஸியாக மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் எதுவும் படிக்காமல் இருந்தோம்னா ஒரு 12 கொஷின்ஸ் வரைக்கும் வந்து அட்டன் பண்ணலாம். ஆர்டிக்கல்லேருந்து எப்படி குறைஞ்சது 3 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க சரியா. அது வந்து எப்படின்னா சில ஆர்டிகல்ஸ், அதாவது இந்த 3 கொஷினை எப்படி சொன்னால் நம்ம சிம்பிள் ஆர்டிகல்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு டிபிஎஸ்பி அதிலலாம் தப்புட்டோம்னா அது நம்ம மிஸ்டேக் தான் சரியா. அதை தாண்டியுமே கொஞ்சம் வெளியில் போய் கேட்டுருவாங்க ஏதாவது சரியா. 15 கொஷின்ஸுமேங்கிற அப்போ வந்து இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்களா, இதுலேயும் கொடுத்துட்டாங்க அவங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்ட்ரியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க முடியாது, அதனால் வந்து ஹிஸ்ட்ரினாலே வந்து முன்னாடி இருக்கிறத பற்றி படிக்கிறது தான் சரியா. அதனால் வந்து அதில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்காங்க சரியா. இது பாலிட்டியில் ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸு, அதாவது இந்த பாலிட்டி ரிலேட்டடாக ஜட்ஜ் யார், திரும்ப ரீசெண்டாக சிஏஜி யார், அந்த கான்ஸ்டியூஷனில் யாருக்கெல்லாம் பவர் கொடுத்து வச்சுருக்காங்களோ அவங்களாம் ரீசெண்டாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துக்கணும் சரியா. அது இதை லோக்காயுக்தா, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க சரியா. அதனால் வந்து இதில் வந்து பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணல. சிலபஸில் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதிலே ஆட் பண்ணியிருக்காங்க பின்னாடி, அதை மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து அதிக வெயிட்டேஜ் வந்து பாலிட்டி தான். இது ஒரு சிங்கிள் சோலோ சப்ஜெக்டாக அதிக வெயிட்டேஜ் வந்து இந்த வந்து யூனிட் 8 வந்து இப்போ வந்து யூனிட் 6 ஆயிடுச்சு சரியா. அந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து 20 கொஷின்ஸ் இருக்குது சரியா. இதுக்கு அடுத்து கம்மியாக இருக்கிறது வந்து என்னதுன்னா நம்ம பாலிட்டி தான் சரியா. அதனால் வந்து பாலிட்டி வந்து ஒரு சோலோ சப்ஜெக்டாக அதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் சரியா. அதை வந்து நான் வச்சுக்கோங்க, திரும்ப சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் அதே தான். எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளானு, திரும்ப பிளானிங் கமிஷனு, நிதி ஆயோக்கு, சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்கு, ஃபினான்ஸ் கமிஷன், இந்த 6-7 இருக்குல்ல அந்த டாப்பிக்லாம் நல்லா ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே தேடி இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப இதுலேயும் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறத வந்து கடைசியில் கொடுத்துட்டாங்க சரியா. கரண்ட் அஃபேர்ஸ் யார் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து இதை கூப்பிட்டு காமிங்க சரியா. கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப அடுத்து நம்ம யூனிட் 9லேருந்து அதே தான். இந்த 11th ஒரு 2 பாடம் இருக்கும். திரும்ப 10th ஒரு 2 பாடம் இருக்கும். அந்த 4 பாடம் படித்தாலும் எனக்கு தெரிஞ்சு யூனிட் 9 ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் சரியா. தமிழ்நாடு இப்போ அது போக வெளியே போய் படிக்கணும்னா அந்த இதுதான் அந்த எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் வெளியே போய் படிச்சுக்கணும். எஜுகேஷன் வரலாறு. திரும்ப வேறு என்ன சொல்ல, இன்னொன்று வருமே அதை கொடுத்து வச்சுருக்காங்களான்னு தெரில. இ காமர்ஸுங்க பாருங்கள், கவர்னன்ஸ் அதை கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போமா. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வெளியே போய் தான் படிக்கணும் சரியா. கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அதையும் வெளியே தான் படிக்கணும். கொடுத்துருப்பாங்களே சிஸ்டம், அது என்ன ஸ்கிப் பண்ணிட்டாங்களா அதுவும். கவர்னன்ஸை பற்றி கொடுக்கலையா, என் கணக்கு தெரிய மாட்டேங்கா. கவர்னன்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பொலிட்டிக்கல், கவர்னன்ஸை பற்றி கொடுக்கலடா. அப்போ அதை பற்றி நான் படிக்க வேணாம் இனிமேல் சரி. கவர்னன்ஸை பற்றி அவங்க எதுவும் கொடுக்கல, அப்போ அந்த டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதில் ஏற்கனவே வந்து அதில் வந்து எதுவுமே இருக்காது. கவர்னன்ஸை பற்றி படிக்கணும்னா நம்ம அந்த அவங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்னு ஒன்று விடுவாங்க, அதை வச்சு தான் படிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து அந்த கவர்னன்ஸுங்கிற விஷயத்தையே தூக்கிட்டாங்க சரியா. அதில் எங்கேயுமே இல்லையோ, எங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கா இல்லை. கவர்னன்ஸை பற்றி இங்கே கொடுக்கல. அடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எனது ஹிஸ்ட்ரி, இது வந்து என்னென்னா யூனிட் 8 சரியா. யூனிட் 8 வந்து இப்போ வந்து யூனிட் 6 மாறிச்சு. இதுதான் அதிக வெயிட்டேஜ் கொண்டது, 20 கொஸ்டின்ஸ் சரியா. சோலோவாக வெயிட்டேஜ் கொண்டதுன்னா அது வந்து பாலிட்டி. திரும்ப வந்து இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. அதனால தான் வந்து இது வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியும் படிக்கணும். திரும்ப அது வந்து இது சிவிக்ஸ், அதாவது அதையும் போகணும். சிவிக்ஸ்னால் இந்த மீனிங் இந்த சென்ஸ் பாலிட்டியும் போகிற மாதிரி இருக்கும்.
ஹெரிட்டேஜ், திரும்ப சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ். இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு போகும். அதாவது இது வந்து எல்லாத்தையுமே கலந்த கலவை தமிழ்நாட்டை பற்றி. ஓகேவா? தமிழ்நாட்டை பற்றி பாலிட்டியில் படிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு வரலாறை படிக்கணும் இப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டாக போயிடுது. இது வந்து அதே இதுதான் இந்த ஆர்கியாலஜிக்கல் டிக்ஷனரி, தமிழ் லிட்ரேச்சர், சங்கம் ஏஜ், திரும்ப திருக்குறள் சிக்னிஃபிகன்ஸ். இது இருந்தால் அதிக கொஷின் கேட்பாங்க. திருக்குறள் என்னதோ கொடுத்து வச்சுட்டு அவங்களாம் 3 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. திரும்ப திருக்குறள் தான், திருக்குறள் ரோல் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ். திரும்ப ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி அகிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், திரும்ப ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், திரும்ப வேரியஸ் ரிஃபார்மர்ஸ், சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அண்ட் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு இப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான். திரும்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருந்ததா. சரியா? இப்போ வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. அந்த அவங்க இதுலேருந்து எத்தனை கொஷின் கேட்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அவ்வளோதான். திரும்ப அடுத்து வந்து என்னென்னா பார்ட் பி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிட் 1 ஆப்டிடியூடில் வந்து 15 கொஷின்ஸ் வரும். அதாவது ஆப்டிடியூட்னா சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோயஸ்ட் காமன் ஃபேக்டர், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து ஸ்கூல் புக் பேஸ்ட்டு வந்து படிச்சுக்கோங்க. திரும்ப எக்ஸ்ட்ரா வெளியில் வந்து சம் கிடச்சா போட்டு பாருங்க. சரியா? திரும்ப லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங். சரியா? இதெல்லாமே வந்து பார்த்துக்குவோம். சரியா? இது வந்து மொத்தம் 10 கொஸ்டின். அதாவது ரீசனிங் 10 கொஸ்டின், ஆப்டிடியூட் 15 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதுக்கடுத்து வந்து எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணேன். தமிழ் சிலபஸோட டிகோடிங் பார்ப்போம். ஓகேவா? தமிழ் தகுதி மட்டும் மதிப்பீட்டு தேர்வு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் தான் கேட்குங்க. முதல்ல வந்து பகுதி ஆ, பகுதி அவனா, பகுதி அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அழகு 1, அழகு 2ன்னு மாற்றிருக்காங்க. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இலக்கணம் 25 கொஷின். சரியா? இது வந்து இது வரைக்கும் இந்த மனப்பாட கேஸுகள் அவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து ரொம்ப, அதாவது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம புரிஞ்சு படிக்கிறவங்க, கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, அதாவது மனப்பாடம் பண்ணணும். அதுக்குன்னு மனப்பாடம் பண்ணுறது, இந்த ஷார்ட்கட் போடுறதே வேலையை வச்சுட்டு ஒரு டீம் சுற்றி அலைஞ்சிது. சரியா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வச்சிட்டாங்க. சரியா? இலக்கணத்துக்கு தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அதில் வந்து என்னென்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறிநெடில், லகர வேறுபாடு, திரும்ப நகர வேறுபாடு, ரகர இதெல்லாம் வந்து இப்படியே டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரியா? திரும்ப அதுக்கு வந்து அவங்க வேறு என்ன சொல்கிறாங்க, சொல்லலாம். அதில் வந்து வேர் சொல் அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளன் பேரெச்சம், திரும்ப அயல் சொல், தமிழ் சொல், எதிர் சொல், வினை சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாமே ஆல்ரெடி சிலபஸில் இருந்தது தான், அதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன்னா இதில் வந்து வெயிட்டேஜ் அதிகம், 25 கொஷின். சரியா? திரும்ப அதுக்கடுத்து வந்து சொல்லகராதி அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து என்னென்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதாவது ஒரு பொருள் அது. திரும்ப பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசைப்படுத்தல், சொற்களை சரி செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, அதாவது இருபொருள் குறிக்கும் சொற்கள், திரும்ப பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இடையான வேறு சொல் அறிதல் இப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தெடுத்தல். சரியா? இது பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. இது வந்து பயிலுதல், எழுதுதல்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பயிலுதல் தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன சொல்லலாம்? பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதுக்கு வந்து தகவல் தொடர்பு சாதனம் வந்து ஊடகம்னா அது வந்து தகவல் தொடர்பு சாதனம், செய்தி தகவல் தொடர்பு சாதனம்னு 2 இது கொடுத்துருக்காங்க. அப்போ ஊடகம்னா அதுக்கு வந்து தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படிங்கிற பொருளாக கொடுத்துருக்காங்க. இப்போ சமூக மக்கள் குழு, இது வந்து மக்கள் குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்கள் சமூகம்னா மக்கள் சொந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திரும்ப அது எல்லாமே அதை தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப வெத்தலை வெற்றிலைக்கு வந்து என்ன இது வரும், இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுக்காண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? திரும்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம். சரியா? நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னால் நேற்று மழை பெய்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து வேறு ஒன்றும் சொல்லலை. திரும்ப அழகு 2 வந்து திறனறிதல். சரியா? இதில் வந்து என்னென்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடை அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிரிவினை இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து மரபு தமிழ்னா திணை மரபு, உயர்திணையா அகிரிணையா அதை பற்றி பார்க்குறது. திரும்ப ஆண்பால் பெண்பால் அதை பற்றி பார்க்குறது, பால் விகுதிகள் அதை பற்றி பார்க்குறது. திரும்ப அதுக்கடுத்து வந்து என்னது, திரும்ப
மரபு பிழை இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்கிறது தான் வந்து இந்த இது ஓகேவா. இதில் வந்து மொத்தத்தில் கொஷின் கேட்பாங்கன்னா இந்த இதெல்லாம் கொஷின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த அழகு டூ சொல்லகராதியிலேருந்து இதில் வந்து ஒரு 15 கொஷின் 30, திரும்ப இதில் வந்து ஒரு 25 55 கொஷின் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப இருக்கிறது கலை சொற்கள் சரியா, பல்துறை சார்ந்த கலை சொற்கள். இது வந்து என்னென்னா இந்த தமிழ் மீனிங் கொடுத்து வந்து இங்கிலீஷ் கேட்பாங்களா அது வந்து என்னென்னா கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த இதனால் தமிழ் சொற்களை அறிந்தது சரியா. இப்போ ஏதாவது ஒன்று இங்கிலீஷை கொடுத்துட்டு தமிழ் கேட்பாங்க, இல்லை தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கேட்பாங்க. சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, வடசைனா மைக்ரேஷன், ஓமைனா அலர்ஜி, மரபணுனா ஜீன், கடல் மயில்னா நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறது சரியா. ஒன்று தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கேட்பாங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் கேட்பாங்க ஓகேவா. திரும்ப எடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்பட்ட ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க சரியா. தேர்ந்தெடுத்தல், செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து 5 கொஷின் கேட்பாங்க சரியா. அந்த மாதிரி வந்து ஒரு இது கேட்பாங்க. திரும்ப மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் தெரியும் சரி. இதெல்லாம் ஆல்ரெடி சிலபஸில் இருந்திருந்தேன் சரியா. போன வாட்டி கூட இந்த பணத்தை வச்சு ஒரு பழமொழி கேட்டிருந்தாங்களா. திரும்ப அதுக்கடுத்து வந்து பகுதி 6 வந்து எளிய மொழிபெயர்ப்புகள் சரி. அதாவது மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சார்ட்னா பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர் கீபோர்டு. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா பென்ட்ரைவ்னா ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிதல் கொள்வது சரி. இந்த மாதிரி விஷயங்களையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்து வச்சுக்கணும். திரும்ப ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், இந்த கடிதம், மனுக்கள் இதை பற்றி எழுதுறதை பற்றி புரிஞ்சு கொள்வதுக்காண்டி அதுக்கான இதையும் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ரொம்ப அடுத்து நம்ம மனப்பாடம் ஷார்ட்கட் போடுற பகுதி தமிழ் அறிஞரும் தமிழ் தோன்றும் இலக்கியம் சரி. இதை ரெண்டையும் சேர்த்துட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு திருக்குறள். அது வந்து வந்து 25 அதிகாரம்னாங்க, இப்போ வந்து 20 அதிகாரங்கள் மட்டும்தான் சரியா. அதனால் அதை ஒரு 5 அதிகாரத்தை வந்து குறைச்சிட்டாங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. திரும்ப அதுக்கடுத்து 17 கீழ்கிழங்கு நூல்கள், அதாவது அறநூல்கள் பற்றினது. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இந்த மொழி காஞ்சி அந்த இதெல்லாம் பற்றி பார்த்துக்கோங்க சரியா. திரும்ப தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிடம் தொடர்பான செய்திகள், உவே சாமிநாதர், தேபு மீனாட்சி, சி லக்கோனா, தமிழ் பணிகள் இதெல்லாம் பற்றிலாம் பார்த்துக்கோங்க. திரும்ப தேவனைய பவனார், அகரமுதலி, பவளர் பெருஞ்சிதனா, வீரமாமுனிவர், தமிழ் தொன்மை, தமிழ்ச்சான்றோர் பற்றி செய்திகள். திரும்ப பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், பாவேந்தர் அதாவது பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதோட கவனிக்கலாம். பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க. பாரதியார் தான் மிஸ்ஸாரார். தவதேரு, குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழொடி, ஊர்த்திரங்கனார், கீவா ஜெகநாதர். திரும்ப தமிழ் கவிஞர் சரியா. குறிப்பு இந்த 7வது இருக்குல்லோ இது வந்து எங்கன்னா 10ஆம் வரையிலான அப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து இருக்காங்க சரியா. ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது சரியா. 10ஆம் பாட புத்தகங்களை வந்து அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. என்னென்னு பார்த்துக்கோங்க. இதுதான் சொல்லுதாங்க. ஆனால் இந்த 11th 12th போகாமல் திரும்ப சிறப்பு தமிழுக்கு போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான் சரி. இப்போ தான் ரியல் காம்படிஷன் இருக்கும். அங்கே போனாங்கன்னா அவங்க காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு வந்து லக்கு ஃபேவர் ஆகிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த வாட்டி எழுதுனது 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 15 லட்சம் பேர் தான் அவங்க எக்ஸாமுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் 15 லட்சம் பேரில் வந்து இப்போது 15 லட்சம் பேருக்குமே தெரியாத ஒரு கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ எந்த கொஷின் சொல்லலாம்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் வந்து குரூப் 4ல் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த துவை வேட்டின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா, அந்த வேட்டி கொஸ்டின். அது வந்து ஒரு குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சரி. அது குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் தான் நீங்கள் குரூப் 4ல் கேட்ட மாதிரி நான் வச்சுக்கோங்க. 15 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் ஆளுக்கு ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணுறாங்க. இப்போ 15 லட்சம் பேரை வந்து நம்ம ஒரு 4ஆக பிரிப்போம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 16 லட்சமானு மாற்றிக்கோங்களேன். அப்போ 4 பிரிப்போம் சரியா. இதில் வந்து 4 லட்சம் பேர் வந்து ஏ ஆப்ஷன் போடுவாங்க, 4 லட்சம் பேர் வந்து பி ஆப்ஷன் போடுவாங்க, 4 லட்சம் பேர் வந்து சி ஆப்ஷன் போடுவாங்க, 4 லட்சம் பேர் வந்து டி ஆப்ஷன் போடுவாங்க. இப்போ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் பேர் வந்து நம்மளுக்கு இப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்து துவை வேட்டி வந்து ஏல கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஏல போட்ட அந்த 4 லட்சம் பேர் வந்து நம்ம முன்னாடி போகிறாங்க. இது வந்து தெரியாத கொஷின் வந்து இப்படி நடக்குது சரியா. இது வந்து ஏன் அப்படி வந்து ஆகுதுன்னா இப்போ இந்த காம்படிஷன் வந்து ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோனா வந்து இது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. இந்த விஷயம் இப்படி சும்மா குறுக்கடியில் போட்டு விடுறது வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஆனால் இது வந்து காம்படிஷன் ஹெவியாக 14 லட்சம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாகும். இப்போ என்ன ரொம்ப டைட்டாகி மற்றவங்களுக்கு வந்து படிக்க நினைக்கிறவங்களுக்கு வந்து இதாக அவங்க பேர், அதாவது படித்து எழுதுகிறவங்க வந்து
எப்படி சொல்லணும்னா அவங்க வந்து இப்போ இந்த 4,00,000 பேரில் படிச்சு எழுதினவங்களும் இருப்பாங்க, படிக்காமல் எழுதினவங்களும் இருப்பாங்க, சும்மா போய் அட்டன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அது இந்த 4,00,000 இருப்பாங்க. அப்போ இந்த 12,00,000 பேருக்கு என்ன பதில்? சரியா, இந்த ஏ போட்ட அந்த 4,00,000 பேர் வந்து போயிருந்தாங்க முன்னாடி, திரும்ப அந்த 12,00,000 பேருக்கு என்ன பதில்? அது வந்து கிடையாது. சரியா, இப்படி இருக்கும்போது வந்து நம்ம யாராலையுமே அட்டன் பண்ண முடியாத கொஷின்ஸ் வந்து இருக்கும்போது வந்து அதில் வந்து இந்த லக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபேவர் பண்ணி நம்மளை ரொம்ப முன்னாடி தள்ளுது. அது வந்து ரொம்ப எப்படி சொல்லணும்னா இதுதான் வந்து கவர்மெண்ட் வேலையை தீர்மானிக்கிற மாதிரி இருக்குது. சரியா, இப்போ 170 இப்போ ஒரு 170 கட் ஆஃப் பண்ணிருக்காங்க, 168 போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து இந்த இந்த மாதிரி 2 கொஷின்ஸ் எல்லாம் வந்து அவங்க கரெக்ட் பண்ணி வந்து முன்னாடி போயிருந்தாங்கன்னா, படித்த கொஷின் இப்போ ஒரு 50 கொஷின் ஜிஎஸ்ல 50 கொஷின் படித்த கொஷின் வருது, மிச்சம் 25 கொஷினில் இருக்குது. அதில் ஒரு 10 கொஷின் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் மூலமாக வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் எலிமினேஷன், திரும்ப ஸ்கிப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம அந்த ஒரு 10 கொஷினை பார்த்துனாலுமே மிச்சம் 15 கொஷின் வந்து எல்லாம் சும்மா போட்டு விட்றாங்க. அதில் வந்து எப்படி கரெக்டாகுதுங்கிறது வந்து ஒரு மேட்ரு ப்ளே பண்ணுது, ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து யாரும் பேச மாட்டாங்க, அது ஏன்னு தெரியலை. இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் என்னென்னா மைனஸ் மார்க். ஆனால் மைனஸ் மார்க் வச்சா நம்மளுக்கு அதோட ரொம்ப இதாகி போயிடும். அதாவது என்ன சொல்ல, நிறையா மாணவர்கள் அதாலையும் பாதிக்கப்படுவாங்க. அதுவும் ஒன்று இருக்குது. மைனஸ் மார்க் வந்துன்னா, ஆனால் நல்லா படித்தேன், அதில் மைனஸ் மார்க் இருந்ததுனால லாபமும் இருக்குது நட்டமும் இருக்குதுன்னு சொல்லலாம். லாபம்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி சொல்ல, இப்போ அவங்க மைனஸ் மார்க் வச்சாலும் நம்ம டிஎன்பிசியில் பார்த்தோம்னா அப்போ வந்து அந்த ஈங்கிற ஆப்ஷனுக்கு வந்து வேல்யூ விட ஆரம்பிச்சிடும். விடை தெரியவில்லைங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி ஆகிப்போயிடும். சரியா, அப்படிங்கிறப்ப அந்த தெரிஞ்சால் அது வந்து 0 மார்க்கு, தெரியவில்லை ஸ்கிப் பண்ணால் அதுக்கு வந்து 0 மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிபிடினா அதில் நார்மலைசேஷன் அப்படி இப்படின்னு போகும். அதனால் வந்து அந்த மைனஸ் மார்க் இருக்காமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து இந்த சில விஷயங்கள்னால வந்து இதாகுது, அதனால் மைனஸ் மார்க் இருக்கலாம்னு தோணுது. ஓகேவா, சரி, அது அவங்க டிஎன்பிசி தான் முடிவு பண்ண, நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ இதுதான்ப்பா ஓவரால் சிலபஸ். இந்த இது வந்து டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அவங்க இங்கிலீஷ் அவங்க கூட மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வேறு. அதனால் இப்போ இதோட நம்ம வந்து குரூப் 4 சிலபஸ் அனலைசிஸ் முடிச்சிட்டோம். சரியா, அதே தான் வந்து, ஆனால் இப்போ வந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறாங்க. சரியா, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா, திரும்ப இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும். சரியா, இந்த வீடியோ வந்து இந்த சிலபஸ் பற்றி ஏதாவது ஒரு அவுட்லைன் வேணும்னா உங்களுக்கு வந்து நியூ சிலபஸை பற்றி ஒரு அவுட்லைன் வேணும்னா உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணால் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.